உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்வுலங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல். எல்லாருக்கும் இருக்குது, மலச்சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த மலச்சிக்கல் சரி பண்ணுறது எப்படி? அப்போ ஃபைபர் கண்டென்ட் இல்லாத ஒரு உணவை நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது? இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருது. இப்போ மலச்சிக்கல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல சிக்கல். காலையில் எழுந்திரிச்சோன்னா மோஷன் போயிடணும். அப்போ மோஷன் போகலை அப்படின்னா அப்படியே ஒரு டென்ஷன். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பணும், ஆஃபீஸில் போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்ரூமில் போய் உட்காந்து வராது. அப்போ மேனேஜர் கத்துவோம், என்ன எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வேலைகள் இருக்கு இல்லையா, அதை சரியாக செய்கிறதுக்கு இது செய்ய விடுமா அப்படின்னா இந்த மலச்சிக்கல் அப்படிலாம் செய்ய விடாது. உங்களை பாடாப்படுத்தும். பொது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில சிக்கல்களை உண்டு பண்ணும். ஒரு பிரயாணம் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா நம்ம வாழ்வியல் நெறிமுறைகளால் வருது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா அதில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு, சரிங்களா? அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபைபர் இருக்கிற உணவை சாப்பிடணும். ரிஃபைன்டு அப்படிங்கிறது அரிசியெல்லாம் ரிஃபைன்டு இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதா நிறைய சாப்பிடணும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வடிக்கிறோம். அப்போ குக்கரில் வடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதெல்லாம் சேர்ந்து மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அப்போ அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் கற்ப மூலிகை அப்படிங்கிறது 108 கற்ப மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ 108 கற்ப மூலிகை இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த உடம்பை கற்ப மூலிகை அப்படின்னா இந்த உடம்பை அப்படியே அழியாமல் பாதுகாத்துறதுக்குண்டான ஒரு மூலிகை தான் இந்த கற்ப மூலிகைகள். அப்போ சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க உடம்பை அவங்க ஜீவசமாதி ஆனாலும் இன்றைக்கும் அழியாமல் அந்த உடல் இருக்குது இல்லையா, அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கற்ப மூலிகை. இதான் அவங்க உணவே. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை சாப்பிடும்போது இந்த தேகம் அழியாது. அப்போது இந்த தேகம் அழியலை அப்படின்னா உடலில் இருக்கிற உயிர் வெளியே போகாது. ஓகேங்களா? நம்ம திருமூலர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறராருக்கு வாயை கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாரெல்லாம் இந்த உடம்பை பத்திரமா பாதுகாக்கிறாங்களோ அந்த உடம்பு கோயில் மாதிரி பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற அத்துணை பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000, 2000 வருஷம், 3000 வருஷம் இருக்குது. அப்படிங்கும்போது அதே கோயிலோட அழியாத்தன்மையை இந்த உடம்பும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இறைவனால் அருளப்பட்ட ஒரு மூலிகைகள் தான் இந்த கற்ப மூலிகைகள், சரிங்களா? அப்போ அந்த கற்ப மூலிகைகளை நம்ம தேடி அலையணுமா அப்படின்னா கற்ப மூலிகைகள் தேடியெல்லாம் அலைய வேண்டாம். அன்றாட நம்ம உணவில் அதை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த கற்ப மூலிகைகளை சேர்க்கணும், சரிங்களா? அப்போ இப்போ மலச்சிக்கல் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்பீரில் கிழவரும் குமரனாவாரே அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு பேச போகிறது இந்த கடுக்காயை பற்றி பேச போகிறோம். அப்போ அந்த கடுக்காய் இருக்கிறது இல்லையா, அந்த கடுக்காய் தோல், ஓகேங்களா? கடுக்காய் கொட்டையோடு தான் வரும். அப்போ கடையில் போய் கேட்டிங்கன்னா கடுக்காய் தோல்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அப்போ இளங்கடுக்காய் தோலை வாங்கிட்டு நீங்கள் அதை பாடம் பண்ணி அதை பவுடராக்கி அதில் ஒரு ஸ்பூன் நைட்டு சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து, இல்லை தூங்குறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி வெந்நி தண்ணியில் அப்படி கலந்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் மலச்சிக்கல் இருக்காது, உங்கள் மலம் ஈஸியாக கழியும். இது ஒன்று, சரிங்களா? இல்லை எனக்கு பவுடர் பண்ணதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா வெறுமனே கடுக்காய் தோலை வாங்கிக்கோங்க, ஒரு 2 இல்லை 4 தோலை போடுங்க, போட்டு நல்லா கொதிக்க வைங்க, அந்த தண்ணியை குடிங்க, சரிங்களா? இது ஒன்று. இல்லை அப்படின்னா இதை துவையலாக பண்ணி சாப்பிட்லாம். கடுக்காய் தோல் இருக்குல்லையா, ஒரு 4-5 தோலை வாங்கிக்கிட்டு அதை நல்லா இஞ்சி, பச்சை மிளகாய்,
அப்புறம் நம்மளுக்கு துவையல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி துவையல் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மலச்சிக்கல் தீரும். அப்போ இந்த மலச்சிக்கல் தீரும்போது பல சிக்கல்கள் தீரும். ஆகவே அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் எழுகின்ற இந்த மலச்சிக்கலை சரி பண்ணிவிட்டு மேற்கொண்டு வர நோய்களை நீங்கள் தடுத்து வாழ்வாங்கு வாழ ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்கொண்டு அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சுபம்.